மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்க திமுக எங்களோட கொள்கை எதிரி மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிற பிஜேபி. இதை நாங்கள் கிளாரிட்டியாக சொல்லிட்டோம். சாதி மதங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்க்ளூசிவ்னஸா, அனைவருக்குமான அரசா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்வாழ்வை தான் நம்ம சொல்றோம். ஜனநாயக புயலாக கழக தலைவர் அவர்கள் இந்த மன்னராட்சியை வேரோடு மண்ணோட இந்த மன்னராட்சி ஆலமரத்தை புடுங்கி வீசி தமிழகத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சியை தருவார். நீங்க மன்னராட்சிங்கிறீங்க, குடும்ப ஆட்சிங்கிறீங்க. இது யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்க. அரசியல் ரீதியா நீங்க பெற வெற்றியே நீங்க செய்யற பாவத்துக்கும் பழிக்கும் நியாயமாக்கிருமா? கேரளால கொடுக்குறாங்களா, சிபிஎம் கொடுக்குறாங்களா, வெஸ்ட் பெங்கால்ல முன்னாடி ஜோதிபாசு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு டோக்கனிசமாவாச்சும் ஒவ்வொரு அமைச்சர் கொடுக்கறதுக்கு மனம் வரல. உங்க பையனை மட்டும் முதல்வர் ஆகிறதுக்கு பரவசப்படுறீங்களே, என்ன நியாயம் இது? விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவ அர்ஜுன் சொல்றாங்க, 4 ஆண்டுகள் முன்னாடி சினிமாவில் இருந்தவங்கலாம் இன்னைக்கு துணை முதல்வர் ஆயிட்டாங்க. 40 ஆண்டுகள் பொது வாழ்வைக்கு சொந்தக்காரர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆகக்கூடாதான்னு கேட்டார். நியாயமான கேள்வி தானே இது. நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. சில அரசியல் குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க, 10 கெட்டுன்னு குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தியெல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவங்கெல்லாம் பாடி பரிசில் பெறும் புலவர்கள். அவங்கள பத்தியெல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் சொல்றது ரியாலிட்டி தான். என்ன ரியாலிட்டி? தமிழக வெற்றி கழக மாநாடு நடந்தா கலவரம் வரும்னாரு. கலவரம் வந்துச்சா? இல்ல 30,000 பேர் வருவாங்கனாங்க. 30,000 பேர் தான் வந்தாங்களா? மனசு சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க தான் அவரை மீடியாக்காரங்க தான் பலூன் மாதிரி ஊதுறீங்க. அவர் அரசியலுக்கும் தெரியாது, அவருக்கு விமர்சனமும் தெரியாது. இப்ப தமிழகத்திலேயும் தமிழக முதல்வர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? அதோ பாரு கவர்னர், இதோ பாரு ஒன்றிய அரசு சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? இல்ல, இந்த பொம்மை முதல்வருக்கு வேற என்னங்க தெரியும்? சாதி வரி பொம்மை முதல்வர் சொல்றாரு. என்ன சொல்லிய எடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் இல்லையா? நீங்க என்ன முனிசிபாலிட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அது முனிசிபாலிட்டியா? வணக்கம். நமது யூத் தமிழ் நிகழ்ச்சிக்காக தொடர்ச்சியாக தமிழக வெற்றி களத்தின் சார்பாக அதன் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷ் அவர்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய நிலவரம் குறித்து, அதாவது சொல்லப்போனால் திரை நட்சத்திரமாக இருந்து இன்று அரசியல் நட்சத்திரமாக உருவாகி கொண்டிருக்கும் விஜய் அவர்களை குறித்தும் அவருடைய கட்சி குறித்தும் நிலைப்பாடு குறித்தும் என்னங்கிறது நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். விக்னேஷ், இப்போ அண்மை காலமாக நீங்கள் எப்போ மாநாடு நடத்துனீங்களோ அதுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுக்கு கவனிக்கப்படுறதா இருக்குது. ஊடகமும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, பல பிரிவினர் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட இது என்ன மாதிரி போயிட்டு இருக்குது? இன்னும் அந்த கொள்கை பிரகடனம் ஓரளவுக்கு பண்ண மாதிரி தெரியுது அந்த இதில். அதற்கு பின்னர் அமைதியாக இருக்குது. வேற யாருக்குமே நீங்க பதில் சொல்றது இல்லை, எந்த கட்சிகளுக்கும் பதில் சொல்றது இல்லை, ஊடகங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது இல்லை, அமைதி காக்குறீங்க. என்ன காரணம்? இல்லை, நான் ஓரளவுக்குங்கிறத மறுக்கிறேன். தெளிவாக சொல்லிட்டோம். எங்களோட அரசியல் எதிரி மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்க திமுக, எங்களோட கொள்கை எதிரி மக்களை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிற பிஜேபி. இதை நாங்கள் கிளாரிட்டியாக சொல்லிட்டோம். செகண்ட் திங் மாநாட்டுக்கு அப்புறம் கழக தலைவரின் உத்தரவின் பேரில் பொதுச்செயலாளர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாங்க. எங்கள் தலைவரின் உத்தரவின் பேரில் பொதுச்செயலாளர் ஆலோசனைப்படி இங்கே மதுரையில் முல்லைநகர் போராட்டமாக இருந்தாலும் சரி, விமான நிலையம் விரிவாக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போன்ற தமிழகம் எங்கும் இருக்கிற மக்கள் போராட்டங்களில் எங்கள் கட்சியின் தோழர்கள் தலைமையின் உத்தரவு பேரில் பங்கேற்கிறாங்க. இது போக முக்கியமான விஷயங்களுக்கு அறிக்கைகள் வருது. அதனால இது திமுக காரங்க பிறப்புற ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ், அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது. அவங்க தான் ஒரு பொம்மை முதல்வரை வச்சு போட்டோ ஷூட் அரசு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது படி பார்த்தா பெரிய அளவில் இன்னும், அதாவது நீங்க சொல்றீங்க மதுரையில அல்லது இங்க இருக்கு அறிக்கைகள் விட்டுட்டு இருக்கீங்களுடைய, இன்னும் கிராமப்புற, அதாவது அடிமட்டத்தில் இருக்க கிராமப்புற லெவலில் இன்னும் தமிழகத்தில் நீங்கள் போய் சேர்ந்த மாதிரியே தெரியலையே. இல்லை, நீங்கள் அப்படி இல்லை. கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும், இல்லத்திலும், உள்ளத்திலும் இருக்கிறார்.
ஒவ்வொரு வீட்லையும் தாய்மார்களுக்கு அண்ணனா தம்பியா குடும்பத்தில் ஒருத்தரா தளபதி அவர்கள் இருக்கிறார். நீங்க சொல்ற சுற்றுப்பயணமோ மக்களை சந்திக்கிற பயணம் நீங்க டைரக்டா சொல்ல வராம இன்டைரக்டா சொல்றீங்க. நான் டைரக்டாவே சொல்றேன். கழகத் தலைவர் அவர்கள் மக்களை, புரட்சி தலைவர் அவர்கள் 1977 புரட்சி பயணம்ங்கிற பேர்ல எப்படி மக்களை சந்தித்தாரோ, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு நகரமா, ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு கிளையா போனாரோ, அந்த மாதிரி தலைவர் அவர்கள் விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும். அப்போ தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் விஜய் மக்களை சந்திப்பார். மக்களே அதான் சுற்றுப்பயணம் ஏதோ ஒரு வகையில் மக்களை சந்திக்கிறதுக்கான சுற்றுப்பயணம். மக்களோடு மக்களாக புரட்சி தலைவர் வழியில் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றுவார். புரட்சி தலைவர் வழின்னா புரட்சி தலைவர் சினிமால இருந்து வந்தாரு. அதே போல இவரும் சினிமால இருந்து வந்தாரு. ஆனால் அவர் ஒரு அரசியல் அனுபவத்தோட வந்தாரு. இவர் ஒரு அரசியல் தலைவர் அவர்கள் மாநாட்டில் பேசுறப்ப எனக்கு முன்னால் இருந்தவர்கள், அரசியலுக்கு வந்தவர்களின் வெற்றி தோல்வி பல ஏற்ற இறக்கங்களிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொண்டு, அதே மாதிரி அவர் 15 வருஷம் இவர் 20, அப்படி இல்லை. இப்போ இவருக்கு ஒரு ட்ராக் ஹிஸ்டரி இருக்க மாதிரி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்க மாதிரி, என்டிஆருக்கு வேற ஸ்ட்ராட்டஜி. அவர் ஒரே ஆண்டுகளில் பண்ணாரு. பட் அதுக்கான பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் கிளைமேட்டும் தான் அது எத்தனை வருஷம் எப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிகழ்வு மாதிரி இன்னொரு நிகழ்வு இருக்க வர்றதில்ல. அந்த மாதிரி நாங்க எப்படி புரட்சி தலைவரை இங்க கழக தலைவரோட கம்பேர் பண்றோம்னா, மக்களின் ஏகோபத்த அன்பு ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் புரட்சி தலைவருக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒருத்தரா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இல்ல. விஜய் பலருக்கும் தெரிந்த நபர், அவருடைய உள்ளத்திலும் இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அதுவும் ஓரளவுக்கு உண்மை. ஏன்னா திரைத்துறையில வரவங்க ஓரளவுக்கு பெரிய ஸ்டார் ஆனாங்கன்னா எல்லாரோட மனசும் இருப்பாங்க. நீங்க அப்படி ஒயிட் வாஷ் பண்ண முடியாது. எங்க தலைவர் அவர்களின் ஸ்டேச்சர் திரையும் கடந்து மக்களோட உணர்வுகளை கலந்தவர். புரட்சி தலைவர் மாதிரி இங்க திரைன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் திரையில இருக்காங்க. எல்லாத்துக்கும் இல்ல, அவங்க தன்னோட பிறந்த தம்பியா அண்ணனா தன்னோட குடும்பத்துல ஒருத்தனாங்கிற அந்த உணர்வுக்கு வர்றதுக்கு எல்லாராலையும் வர முடியாது. அது ஒரு கோடியில ஒருத்தர் தான் புரட்சி தலைவர். கண்டிப்பா அது உண்மை. நீங்க சொல்றது உண்மை, அதை ஏற்றுக்கொள்றோம். ஆனா அவர் இதுவரைக்குமே திரைத்துறையில் இருந்தனாலதான் அவர் மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்காரு ஒழிய ஒரு அரசியல் சார்ந்து மிகப்பெரிய செயல்பாட்டை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல 77 புரட்சி தலைவர் எப்படி மக்களை சந்தித்தாரோ, லூக்கன் கார்னர் தமிழகம் போனாரோ, அந்த மாதிரி எங்க அப்ராப்ரியேட் டைம்ல எங்க தலைவர் அவர்களும் செய்வார். எதிர்பாருங்க. தமிழகத்துக்கு வேண்டிய செயல்பாடுலையும் உங்களோட இது இருக்கும். திட்டங்கள் இப்ப எங்க கட்சியோட கொள்கை எப்படி அறிவிச்சிருக்கோம்? மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். மக்களின் உணர்வைத்தான் தளபதி அவர்கள் பிரதிபலிக்கிறாங்க. தமிழகம் எப்பவுமே ஒரு இன்க்ளூசிவ் ஸ்டேட். அனைத்து விதமான மதங்களையும் ஜாதிகளையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து போறக்கூடிய மாநிலம். எங்க தளபதியும் ஒரு இன்க்ளூசிவான லீடர், யூனிவர்சல் லீடர், எல்லாருக்கும் பொதுவானவர். எந்த ஒரு ஐடென்டிட்டியும் அவர் மேல பூச முடியாத ஒரு உயர்ந்த தலைவர். அதனால நாங்க எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவா இருக்கும். இல்ல இப்போ நீங்க தளபதி அவர்கள் இதுல பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, நாங்க எந்த கடவுளுக்கும் எதிரானவர் கிடையாது, கடவுளை ஏற்றுக்கொள்கிறோம். அவங்க கடவுள் இதுல மறுப்பு சொல்ற அந்த கொள்கையை தவிர, அதாவது பெரியார் கொள்கையை தவிர மற்றவங்க கூட ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறீங்க. இப்போ அந்த அடிப்படையில சாதி மதங்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்ல, நம்ம அந்த சமய விஷயங்களை பொறுத்தவரை ஒருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம அவங்களோட இண்டிவிஜுவலோட பிலீஃபை யாருமே தலையிட முடியாது. இது அரசியலமைப்பு கொடுத்த உரிமை. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அரசியலமைப்பு கொடுத்துருக்கு ரைட் டு பிலீஃப்ன்ட்டு. அதனால அதுல எந்த ஒரு தனிநபரும் தலையிட முடியாது. ரைட் டு பிலீஃப் அண்ட் எக்ஸ்பிரஷன், அந்த ரிலீஜனை நம்புறது இருக்கும். அதை மற்றவங்களுக்கு அதை சொல்றது இருக்கும். அரசியலமைப்பு கொடுத்த உரிமை. அதே நேரத்துல மூட நம்பிக்கைகள் நம்ம அரசியலமைப்பே சொல்லியிருக்கு சயின்டிபிக் டெம்பரை கொண்டு வரணும்னு சொல்லி. ஒரு அரசு அமைஞ்சிச்சுன்னா, ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ சயின்டிபிக் டெம்பரை வர வைக்கணும். கடவுள் நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. அது ரெண்டையும் நீங்க குழப்பிக்க கூடாது. இப்போ மூட நம்பிக்கை விஷயங்கள் இல்லாம கொஞ்சம் சயின்டிபிக் டெம்பரா எதையுமே பகுத்தறிந்து பாக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்பவுமே சயின்டிபிக் டெம்பர் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கையை பொறுத்தளவு உங்களோட தெளிவா சொல்லிட்டீங்க. நான் அதை கேட்கல. எங்க தலைவர் எங்களுக்கு மதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, மதம் சாதிகளை எப்படி நீங்க பாக்குறீங்க? எந்த அளவுக்கு உங்களோட இது எப்படின்னு சொல்றேன். சமூகத்திற்கு ஒருத்தரோட இண்டிவிஜுவலோட உணர்வுக்கு மதிப்பளிக்கிறோம். அதே போல அது ஒரு தவறான டினோஷன்ல யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மக்களை பிளக்கிறதோ, நம்மளோட மன உணர்வு
இன்னொருத்தரை பாதிக்கக்கூடாது, இன்னொருத்தரோட உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது, சமூகத்தோட சோசியல் ஹார்மனிக்கு வந்து சமூகத்தின் அமைதிக்கு குந்த விளைக்க. சரி, நீங்க பிறந்தது வளர்ந்தது இருக்கிறது எல்லாம் தமிழ்நாடுல அரசியல் பண்றீங்க. இப்ப சாதிங்கிற அடிப்படையிலும் மதங்கிற அடிப்படையில அதே போல மொழிங்கிற அடிப்படையில் நீங்க அந்த மாதிரி தான் எடுப்பீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அரசியலமைப்புப்படி ஆர்டிகல் 19 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன நாங்க கட்சியோட நீங்க அந்த உறுதிமொழியிலே பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களுக்கு நன்றி செலுத்தி தான் நாங்கள் வந்து திரும்ப அந்த உறுதிமொழியை ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிகளுமே இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்குது. இப்போ 19 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீ மூவ்மெண்ட் இந்தியன் பவுண்டரிக்குள்ள அங்கே போய் வேலை பார்க்குறதோ படிக்கிறதோ இல்லை வந்து அவங்க வந்து மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ எல்லாத்துக்குமே ஃப்ரீ மூவ்மெண்ட் தருது. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன். ஏன்னா ஆர்டிகல் 13(5) வரையுமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 19 வந்து இது தெளிவாக சொல்லுது, ஃப்ரீ மூவ்மெண்ட்டை வந்து ஆதரிக்குது. அப்போ நீங்கள் வந்து கேஸ்ட் வச்சோ, ரிலீஜன் வச்சோ, ரேஸ் வச்சோ, லிங்குஸ்டிக் வச்சோ நீங்க ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா இது நம்ம கிடையாது, அரசியலமைப்புக்கு எதிரானது. நம்ம அப்படித்தான் நம்ம அதை பாக்குறோம். அதனால யாரையும் சப்ரஸ் பண்ண சொல்ல, ஒரு லிங்குஸ்டிக் இன்னொரு லிங்குஸ்டிக் சப்ரஸ் பண்றதை நம்ம ஆதரிக்கல. அதே நேரத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அவங்களோட அரசியலமைப்பு படி தரப்பட்ட ஒரு சிவில் ரைட்ஸ் இருக்கிறது, கல்வி, வீடு, உங்களுக்கான சுகாதாரம், அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை, ஓட்டிங் ரைட்ஸ், டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், அது இதெல்லாம் வந்து அவங்க தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு படி அனைவரும் சமம். இதுல வந்து எந்த அடிப்படையிலையும் பிளவு கிடையாது. பிளவே நான் கேட்கல. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாடுங்கிறத ஃபோக்கஸ் பண்றீங்க, தமிழ்நாடு அரசியல தான் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக, அதாவது கிட்டத்தட்ட 89% தமிழர்கள். பெரும்பான்மை சிறுபான்மையினே தேவையில்லை, தமிழக மக்கள் அனைவருக்கும் இன்க்ளூசிவா நடந்துக்குவோம். நீங்க வந்து பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறதே அது மதத்தின் அடிப்படையில வந்தாலும் வேற ஏதாச்சும் ஒரு அடையாளங்களை பிடித்து நீங்க அரசியல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து அது வந்து பிஜேபி என்ன பண்றாங்க, அடையாளத்தை வச்சுதான் பண்றாங்க, எந்த அடையாளமும் கிடையாது. பட் அதே நேரத்துல ஒருத்தரை அடக்குமுறை பண்ணுவதை நம்ம ஏற்கல. இன்க்ளூசிவ்னஸா, அனைவருக்குமான அரசா, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்வாழ்வை தான் நம்ம வந்து சொல்றோம். அரசியலமைப்பு என்ன சொல்லுது, வெல்ஃபேர் ஸ்டேட் தான் சொல்லுது, மக்கள் நலன் அரசு. அதை நோக்கிதான் நம்மளோட பயணம் இருக்கும். இல்லையா, நீங்க அரசியலமைப்பு சட்டப்படியே வந்து சிறுபான்மையினருக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்கல்லங்க. இல்ல அவ பெரும்பான்மையினருக்கு சலுகைகள் கேட்கறாங்க. சிறுபான்மையினர் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்றாங்க. பட் அந்த கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரைட்ஸ் கிடையாது. அவங்க வந்து எண்ணிக்கையில கம்மியா இருக்காங்க, டெமோக்ரஸியில வந்து அவங்களோட உரிமையை வந்து அந்த 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 டிஃப்ரெண்டா பெரும்பான்மையா இருக்க கல்ச்சர்ல இருந்து இந்த கல்ச்சர் ரொம்ப சிறுபான்மையினர். இப்ப நம்ம வீட்டிலே ஒருத்தவங்க வந்து எடை கம்மியா இருப்பாங்க, குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு கூடுதலான ஒரு உணவு ஊட்டுவோம். அதுக்காண்டி நம்ம வந்து டிஃபரன்சியேட் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து எண்ணிக்கையில குறைவு, அரசியல் பலம் குறைவு, அதனால அவங்கள வந்து சப்போர்ட் பண்றோம். இப்ப நம்ம ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ல, அது எது கொடுக்குறோம், அவங்க வந்து ஓபிசிஸா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், எஸ்சி/எஸ்டியா இருக்கட்டும், அவங்க வந்து போதுமான அளவுக்கு வந்து அரசு துறையில வந்து பங்கீடு கம்மி. அவங்க மக்கள் தொகை அடிப்படையில பாக்குறப்ப அவங்களோட பங்களிப்பு கம்மி. அவங்க பங்களிப்பு தரணுங்கிறதுக்காண்டி ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் இது, வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. அவங்கள வந்து முன்னேற்றணுங்கிற எண்ணம் தான். அது எப்படின்னா, ஒரு விஷயம் பண்றோம்னா அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட மோட்டிவ் என்ன. ஒருத்தர் பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கிற மோட்டிவ் கிடையாது, அனைவரும் முன்னேறணுங்கிறதா நம்ம மோட்டிவ். சரி, இப்போ அரசியல் கட்சிகளுக்கு வரலாம். அரசியல் கட்சியில நீங்க வந்து நேரடியாக சொல்றீங்க, எங்களுக்கு அரசியல் எதிரி வந்து திமுக தான் இங்கே அப்படிங்கிறீங்க. ஆனால் திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2வது முறை சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. இல்லை, நீங்கள் திமுகன்னு எடுத்தீங்கன்னா அவங்க கருணாநிதி காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை அவரு ஆண்டு இருக்காரு. அதான் 5 முறை இவர் வந்திருக்காரு. தொடர்ச்சியாக இப்போ அடுத்தது உதயநிதி வர்றதுக்கான அத்தனை முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குடும்ப ஆட்சிங்கிறது வந்து பலர் வந்து எதிர்த்தவங்க எல்லாமே இன்னைக்கு போய் அவங்களுக்கு அடிமையா இருக்காங்க. அப்படி இல்ல. நீங்க ஏன் அது குறிப்பா புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி இந்த மன்னராட்சியை 13 ஆண்டுகள் வனவாசம் போக விட்டாரோ, அந்த மாதிரி ஒரு ஜனநாயக புரட்சியை
ஜனநாயக புயலாக கழக தலைவர் அவர்கள் இந்த மன்னராட்சியை வேரோடு மண்ணோட இந்த மன்னராட்சி ஆலமரத்தை புடுங்கி வீசி தமிழகத்தில் ஒரு ஜனநாயக ஆட்சியை தருவார். இல்ல ஏன் அந்த மாதிரி ஏன் அவங்க மேல அப்படி ஒரு வெறுப்பு? ஜனநாயகம் முக்கியம் எதை விடவும். இல்ல இப்ப ஜனநாயகம் இல்லைங்கிறீங்களா? அப்ப இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்பா சிஎம், பையன் சிஎம், அடுத்து பேரன் சிஎம் ஆக ரெடியா இருக்காரு, அடுத்து கொள்ளு பேரனும் வரணும்னு கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் நீங்க வந்து பரவசப்படுறாங்க. கொள்ளு பேர வரையும் பரவசப்படுறாங்க. 10க்கு 3 பேர் ஒரு முடிச்சுக்கிறேன் சார். இது ஸ்டேட் பாலிடிக்ஸ். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ல 3 பேர் மத்திய அமைச்சர், வேற யாருமே கிடையாதா? தமிழகத்தின் இந்திய அளவுல பல்வேறு அரசியல் குடும்பங்கள் இருக்குங்க. இப்படி ஒரு குடும்பம் வந்து சமூக நீதி சூறையாடல எங்கேயாச்சும் நடக்குமா? சரி, இது வந்து இல்ல நான் கேட்கிறேன். இல்ல இது வந்து நீங்க மன்னராட்சிங்கிறீங்க, குடும்ப ஆட்சிங்கிறீங்க. இது வந்து யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்க. பிரதமர் மோடி அவர்களும் குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் 3 தடவை எலெக்ட் ஆகி வந்தாரு. நீங்க மக்கள் எலெக்ட் பண்ணாவே அது அவங்க குற்றமெல்லாம் போயிரும்னா, அப்ப குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் தான் 2002 கலவரத்துக்கு அப்புறம் தான் பிஜேபியை 3 தடவை எலெக்ட் பண்ணி இன்னைக்கு வரை அந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. 2002க்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் நடக்குது. பாபர் மசீதி இடிப்புக்கு அப்புறம் தான் மத்தியில ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அரசியல் ரீதியா நீங்க பெற வெற்றியே நீங்க செய்யற பாவத்துக்கும் பழிக்கும் நியாயமாக்கிருமா? இல்ல நீங்க வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இந்திய அரசியல், ஆனா இந்திய அரசியலுக்கு உட்பட்டு தான் வந்து டெமோக்ராட்டிக்ல ஓட்டிங் ரைட் வாங்கி தான் அவங்க மன்னராட்சிங்கிறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் வந்திருக்கு. இந்த மன்னராட்சியை வீழ்த்தோன்னு நாங்க ஒன்னும் அரசியலமைப்புக்கு எதிராக சொல்லல. அரசியலமைப்பின்படி மக்களை சந்தித்து மக்களின் குரலா தளபதி அவர்கள் ஒலிக்கிறார். இந்த மன்னராட்சியின் அடக்குமுறை மேல்மா விவசாயிகள்ல இருந்து வேங்கவேல இருந்து கேஸ் சர்வேல இருந்து இந்த மன்னராட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி. இந்த மன்னராட்சியின் குடும்பம் வந்து சமூக நீதி சூறையாடல் பண்ணுது. தமிழகத்தில் சமூகங்கள் பல சமூகங்கள் வந்து அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்கு. ஏன்னா லிஸ்ட் பண்ண முடியும். இது சமூக நீதி எல்லாம் யார் சூறையாடுறது? ஒரு குடும்பம் 3 பேர் மத்திய அமைச்சர், 4 பேரு அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் வரையும் முதல்வர். தமிழகத்தை பட்டாப்பட்டு கொடுத்துருவோமா? இல்ல இப்ப மன்னராட்சி இல்ல. இல்ல இப்ப நீங்க இன்னொரு பேச்சுவாக்கள் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நாங்க வந்து லிஸ்ட் போட முடியுங்கிறீங்க. இப்ப விஜய் வந்து இந்த திமுகவுக்கு எதிராக பெரிய ஊழல் இது தயாரிச்சிருக்கா? அது உண்மையா? சமூகங்கள் வந்து அரசியல் அங்கீகாரம் பெறாம இருக்க சமூகம் நிறைய இருக்கு. இப்போ ஒரு குடும்பமே எல்லா பதவியும் வச்சுக்கிட்டா அப்போ மத்த சமூகங்களுக்கான அரசியல் பங்கீடு இல்லாம போயிடும். சொல்றேன் இல்ல அதை வந்து நீங்க வந்து பொலிட்டிக்கல் அதிகார பரவலாக்கல்ங்கிற நம்ம வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லுவோம். ஒன்றிய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள், அந்த மாதிரி சமூகங்களும் பவர் டீசென்ட்ரலைசேஷன் நடக்கணும். முற்பட்ட வகுப்பினருக்கு பிஜேபி எப்படி ஆதரவா இருக்கோ அதே மாதிரி டிஎம்கேவும் முற்பட்ட வகுப்பினருக்கு ஆதரவா தான் கேஷ் சர்வே எடுக்க மறுக்க முடியுமா? அவங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டாங்க. அது காரணம் அவங்களோட லாயல் ஓட் பேங்க் முற்பட்ட வகுப்பினர். அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க எடுக்க மாட்டீங்க. கேஷ் சர்வே நம்ம வருவோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன லிஸ்ட் போடுறதுன்னு சொன்னீங்கல்ல, லிஸ்ட் வந்து இந்த இல்ல நீங்க சொல்ற லிஸ்ட் இப்ப வந்து தெளிவா சொன்னேன். தமிழக வெற்றி கழகமே ஒரு லிஸ்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படிலாம் இல்ல, நீங்களா ஏதாவது சொல்லக்கூடாது. நான் எந்த லிஸ்ட் சொன்னேன்னா, இந்த குடும்பம் வந்து சமூக நீதி சூறையாடல் பண்றதுனால பாதிக்கப்படுற பல்வேறு சமூகங்களுக்கான சமூக நீதி கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எங்க கழக தலைவர் என்ன சொல்றாரு? அனைத்து எங்களை கழக தலைவரை நம்பி வரவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாங்க. இப்ப வந்து அங்க பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி இருக்குன்னா, ஒரு ஆட்சியில வந்து பல கட்சிகள் பங்கு இருக்குதுன்னா அங்க சோசியல் டைவர்சிட்டி இருக்கும். அந்த சமூகங்கள் சார்ந்த அந்தந்த கட்சியின் சமூக பின்புலமும் அதிகாரத்துக்குள்ள வருது. அதுதானே சமூக நீதியா இருக்க முடியும். அதுதானே ஒரு பவர் டீசென்ட்ரலைசேஷனா இருக்க முடியும், அதிகார பங்களிப்பா இருக்க முடியும். அப்படி இல்லாம ஒரு குடும்பத்துமே வேற யாருமே கிடையாதா? இதே கூட்டணியில அண்ணன் அவர்கள் 40 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, ஐயா செல்வ பெருந்தகை இருக்காங்க, அது போக லெப்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, தியாகத்திற்கு பேர் போன சிபிஎம் சிபிஐ இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் கேரளால கொடுக்குறாங்களா, சிபிஎம் கொடுக்குறாங்களா, வெஸ்ட் பெங்கால்ல முன்னாடி ஜோதிபாசு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு டோக்கனிசம் ஆவாச்சும் ஒவ்வொரு அமைச்சர் கொடுக்கறதுக்கு மனம் அல்ல. உங்க பையனை மட்டும் முதல்வர் ஆகிறதுக்கு பரவசப்படுறீங்களே, என்ன நியாயம் அது? இல்ல இப்ப வந்து நீங்க அரசியல் அமைப்பு சார்ந்து அவர்கள் எத்தனை சீட்டு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொலிட்டிக்கல் புரிஞ்சுங்க சார். அரசியலமைப்பு படி நீங்க பெரும்பான்மை இருந்தா
யாருக்கு அமைச்சர் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ சிபிஎம் கிட்ட ஜோதி பாசு அவர்கள் இருக்காங்களே, வெஸ்ட் பெங்கால்ல அவருக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கு. இவங்களுக்காக சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 12 மணி வரையும் மேலே கீழே போயிட்டு இருந்துச்சு டிஎம்கே போன 21 எலெக்ஷன்ல. அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி இருக்கு. பல தொகுதிகளில் 5000 ஓட்டு வித்தியாசத்துல இது பண்ணிருக்காங்க, 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது தெரியுது. வெஸ்ட் பெங்கால்ல 2/3 மெஜாரிட்டி இருந்துச்சு ஐயா ஜோதி பாசு அவர்களுக்கு. அப்படி இருந்தும் ஃபார்வர்ட் பிளாக் உட்பட லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து அவர் கேபினெட்ல கொடுத்தாரு. அப்போ வந்து அரசியலமைப்பு படி டிஸ்கிரிஷனரி ஆஃப் சிஎம் தான். இல்ல இப்ப அரசியல்ல பங்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. அது எந்த அடிப்படையில் நீங்க கொடுப்பீங்க கேக்குறேன். சாதி அடிப்படையில் கொடுப்பீங்களா இல்ல தமிழர்களோட அவங்களோட கான்ட்ரிபியூஷன்? இப்போ ஒரு அலைன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பார்ட்டியா இருப்பாங்க, பட் தே கான்ட்ரிபியூஷன் ஒரு 50 தொகுதியில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த வெற்றிக்கான தோல்வி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரெண்டாவது அவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க லீடரா இருப்பாங்க. அவங்க டிசர்வ்டா இருப்பாங்க, அவங்க மினிஸ்டருக்கு டிசர்வ்டா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரையும் 40 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ஜுன் சொல்றப்ப சொல்றாங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி சினிமால இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆயிட்டாங்க. 40 ஆண்டுகள் பொது வாழ்வைக்கு சொந்தக்காரர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஆகக்கூடாதான்னு கேட்டார். நியாயமான கேள்வி தானே இது. நீங்க துணை முதல்வர் ஆகிறதுக்கு 2011 வரையும் சமூக நீதினா என்னன்னு தெரியலன்னு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எனக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியாதுங்கன்ட்டு 2019 அரசியலுக்கு வந்துருக்கு. இப்ப தமிழக முழுவதும் பரவலாக சில சாதி அமைப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அப்படி அவர்களுக்கு சாதியா பார்க்கல. நான் என்ற கேள்வி புரிஞ்சுங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு 10 தொகுதி கொடுக்குறேன்னு வைங்க, அதுல 10 தொகுதியில 5 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அந்த 5 தொகுதி அடிப்படையில நீங்க வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்களா? அவர்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட மக்களோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடு பல வகையில இது பண்ணிருப்பாங்க. அப்படி இல்ல, அந்த அடிப்படையில் நீங்க கேஸ்ட் வைஸ் நாங்க எதையுமே பார்க்க மாட்டோம். கேஸ்ட் வைஸ் இல்ல, பொதுவான நான் என்ன சொல்றேன்னா, எங்க கழக தலைவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு 234 தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி அறுதி பெரும்பான்மை கிடைக்கும். இருந்தாலும் எங்களுக்கு அந்த கான்பிடன்டும் இருக்கு, அதுக்கான மக்கள் ஆதரவு இருக்கு. இருந்தாலும் எங்களை நம்பி வரவர்களுக்கு, எங்களை கழக தலைவரை ஏற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த நெகோசியேஷன்ல வந்து எங்களை நம்பி வரவர்கள் அனைவருக்கும் அகாமடேட் பண்ணுவோம். இல்ல இத்தனை பேசுறீங்க, இப்போ நீங்க சொல்றீங்க 254 தொகுதியில 234 தொகுதியிலையும் நாங்க அதிக பெரும்பான்மை பெறறோம்னு சொல்றீங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரு பஞ்சாயத்து யூனியன் தேர்தலில் கூட நீங்க நிக்கல. 124 உள்ளாட்சி பிரதிநிதிகள் எங்களுக்கு இருக்காங்க. எங்க தலைவர், நான் புடிச்சுக்கிறேன் சார், எங்க தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல, எங்க தலைவர் பேரு தான் சொன்னோம். எங்க தலைவர் தளபதிங்கிற ஒரு பேருக்கு மட்டும் 124 உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் இருக்காங்க. எங்க தலைவரே இறங்கிட்டான்னு வச்சுங்க, அது 20,000 ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த விஷயத்தான் வந்து ரவீந்திரன் துரைசாமி நம்மளுடைய நான் சொல்றேன் புரிஞ்சுங்க. சில அரசியல் குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க, 10 கெட்டுன்னு குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவங்க எல்லாம் வந்து பாடி பரிசில் பெறும் புலவர்கள். அவங்கள பத்தி எல்லாம் பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அவர் சொல்றது ரியாலிட்டி தான். என்ன ரியாலிட்டி? அவர் கூட சேர்ந்தவங்க என்ன ரியாலிட்டி நான் சொல்றேன். என்ன ரியாலிட்டின்னு, அவர் கூட சேர்ந்தா முதல்வராக இருந்தவங்க கூட கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் சில பேரை அரசியல் நாகரிகம் கருதி அவரு யாரெல்லாம் ஆதரிச்சாருன்னு லிஸ்ட் போட முடியும். அவங்களோட அரசியல் நிலைமையில ஐயோ பாவம், யாருவாச்சும் அவரு ஆதரிச்சு பேசினார்னா அதோட முடிஞ்சுச்சு. என்னால லிஸ்ட் நான் வந்து அரசியல் நாகரிகம் கருதி யாரு பேரையும் பயன்படுத்த கூடாது. நம்மளோட வயசுல மூத்தவங்க, அரசியல் அனுபவம் இருக்கவங்க அப்படிங்கறதுனால நான் கருத்தியல் தான் சொல்றேன். இவரோட கணிப்பு எதுவுமே, எங்க மாநாட்டுக்கு 30,000 பேர் வந்திருக்குன்ற, 15 லட்சம் பேர் வந்திருக்காங்க. 30,000 பேர் வந்த கூட்டமா அது? இந்நேரம் நீங்க ஒரு தார்மீக அடிப்படையில் மன்னிப்பு கேட்டிருக்கணுமா இல்லையா? நான் தப்பா சொல்லிட்டேன், தமிழக வெற்றி கழக மாநாடு நடந்தா கலவரம் வரும்னாரு. கலவரம் வந்துச்சா? இல்ல 30,000 பேர் வருவாங்கன்னாங்க. 30,000 பேர் தான் வந்தாங்களா? மனசு சார் நீங்க சொல்லுங்க சார், எந்த பத்திரிகையாளரா அவர்கிட்ட கேட்டீங்களா? 30,000 பேர் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு கூட இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்களே, மன்னிப்பு கேட்பீங்களா? நீங்க சொல்லலன்னு சொல்லுங்க, இல்ல மன்னிப்பு கேளுங்க. ஆய்வாளர்னா ஏங்க ஆய்வுனா ஆய்வு கிடையாது, காசு வாங்கிட்டு பேசுறது ஆய்வு கிடையாது.
நான் கேட்கிறேன் புரிஞ்சுக்க, 30,000 எங்க, 15 லட்சம் எங்க? இல்ல காசு யார்கிட்ட வாங்குறாருங்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அப்ப என்ன கட்சிகள் காசு கொடுக்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஏன் இவ்வளவு வன்மம்? நீங்க விமர்சனம் பண்ண எவ்வளவு தமிழகத்துல சார், நான் புரிஞ்சு எது சார் ரியாலிட்டி, அதுதான் கேக்குறேன். 30,000 எங்க இருக்கு, 15 லட்சம் எங்க இருக்குன்னு கேக்குறேன் சார். புரிஞ்சுக்குங்க சார், ஒரு அரசியல் கணிப்பு கணிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும் 5 வரும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம இப்ப எங்களை விமர்சிக்காத அரசியல் கட்சி அரசியல் விமர்சகரே கிடையாது தமிழகத்துல. பெரிய லிஸ்ட் என்னால போட முடியும். ஆனா யாரையாச்சும் நாங்க இப்படி விமர்சிக்கிறோமா? உண்மையிலே சொல்ல போனா பல அரசியல் விமர்சகர் என்ன பேசுறாங்க நான் கூர்ந்து கவனிச்சு அதுல நல்ல விஷயங்கள் இருந்தா நாங்க எடுத்துக்க தயாரா இருக்கோம். நாங்க அப்படியெல்லாம் அவுட் ரைட்டா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல. பட் வன்மத்தோட வாயை திறந்த விடிஞ்சு எந்திரிச்சா எங்களை திட்டணும்னு எந்திரிச்சா அப்புறம் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது? அவரோட கணிப்பு ஒரு கணிப்பு கிடையாது, அது வன்மம். 30,000 பேருன்னு சொல்றது நான் கேக்குறது புரியுங்க சார். 30,000 பேருன்னு சொன்னீங்களே, 15 லட்சம் பேர் வந்திருக்கான். இப்ப நீங்க ரொம்ப ஓவரா சொல்ற மாதிரி 15 லட்சம் எல்லாம் இருந்து சரி, 30,000 நீங்க ஒத்துக்கிறீங்களா? 30,000 கண்டிப்பாக 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல இருந்தாங்க. 30,000 சொன்னாரு, அதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? கலவரம் வரும்னு சொன்னாரு, கலவரம் வந்துச்சா? ஏங்க தளபதி பேசி முடிச்சிட்டாருங்க, 6:30 மணி 6:45 கிட்ட முடிச்சிட்டாருங்க. அந்த இடத்துல இருந்து நான் எல்லாரும் கிரௌடு கிளியராக விடிய காலமா 3:30 மணி ஆச்சுங்க. டிராபிக் இல்லாம கிளியராக எல்லாம் மூவ் ஆயிட்டே இருக்காங்க. பட் டிராபிக் அவ்வளோ டிராபிக். ஏன்னா இத்தனைக்கும் இவ்வளவு பெரிய சார் புரிஞ்சுங்க, எவ்வளவு நான் முடிச்சுக்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் எவ்வளவு பொறுமையா கண்ணியத்தோட ஒரு தலைவனின் ஆணைக்கிணங்க ஒரு அமைதியா கலைஞ்ச கூட்டத்தை கலவர வரும்னு பேசுனீங்கன்னா இது வன்மம் இல்லாம என்ன சார்? அவர்கிட்ட கேட்டுருவோம். அவர்கிட்ட கேக்குறதுலாம் அவரு அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய ஆள் கிடையாது. நீங்க தான் அவரை மீடியாக்காரங்க தான் பலூன் மாதிரி ஊதுறீங்க. அவர் அரசியலுக்கும் தெரியாது, அவருக்கு விமர்சனமும் தெரியாது. சரி, அது தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க அங்க ஒரு 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வந்திருக்கலாம்னு நம்ம கணிக்கிறோம். இந்த இது முழுவதுமே ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது எல்லாத்தோட கேள்வியா இருக்குல்ல? உறுதியா சொல்றேன், அங்க வந்தவங்க 15 லட்சம் பேர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் கழக தலைவர் இருக்காரு. அன்னைக்கு அங்க மாநாட்டுல பேசுறப்பே சொன்னார், இந்த பிரிமிசஸ்ல இந்த மாநாட்டுக்கு வந்தவங்க மட்டும் நம்ம தோழர்கள் கிடையாது, ஒவ்வொரு இல்லத்திலும் நம்மளுக்கான தோழர்கள் இருக்காங்க, தோழிகள் இருக்காங்க. அவர்கள் எல்லாத்தையும் இணைச்சு மக்கள் நல அரசை நம்ம நிறுவனம், மக்களுக்கான அரசை பண்ணணும் அப்படின்றாங்க. அன்னைக்கு கோடிக்கணக்கான தமிழ்நாட்டுல இருக்க பிரைமரி சேனல்ஸ் எல்லாம் பாருங்க. நான் என்கிட்ட கேட்க வேணாம், நீங்க அந்த சேனல்காரங்க கிட்ட கேளுங்க, எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு பாருங்க. இந்த வியூஸ் இருக்குல்ல, அது நீங்க தெளிவா தெரிஞ்சிடும். அதெல்லாம் நம்மலாம் மேனிபுலேட் பண்ண முடியாது. ஆல் இந்தியா லெவல்ல சேனல்ஸ் பாருங்க, 120 சேனல்ஸ்க்கு மேல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல் இந்தியா லெவல்ல நான் சொல்றேன், கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்காங்க. அப்போ வியூஸ் இல்லைன்னு சொல்லி இவர் பேசுவார். இந்த தலைவருக்கு வியூஸ் இல்லைன்னு 120 சேனல்ல பல கோடி பேர் பார்த்திருக்காங்க. இல்ல அது நடிகருங்க, பெரிய நடிகருங்க, நடிகருக்குரிய இது இருக்குமல்ல. இவர் கூட தான் நடிக்கிறாரு, குழுடுப்பக்காரர் கூட நடிக்கிறாரு. வியூஸ் இருக்கணுமா? ஏதோ நீங்க 10,000 5,000 போகும், அதுவும் பார்த்தவங்களே பார்ப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வியூஸ் இல்லைன்னு சொல்றது, பலம் நிரூபிக்கலன்னு சொல்றது, 30,000 வருங்கிறது, இந்த மாதிரி வன்ம பேச்சுகள் தான். இந்த மாதிரி நாங்க கழக தலைவர் எங்களை சொல்லியிருக்காரு, யாரையும் விமர்சிக்கிறப்போ நாகரிகத்தோட விமர்சிக்கணும், அரசியல் நாகரிகத்தோட பண்ணணும்ட்டு. ஆனா எங்களையே ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு அக்ரெசிவா போக வைக்கிறாரு இந்த மாதிரி வன்ம பேச்சாளர். நாங்க இதை விரும்பல, இப்படி தனிமனிதத்தாக நாங்க விரும்பல. பட் ஒரு அளவுக்கு மேல போறப்ப எங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்ல வரோம். சரி, அவரை நம்ம தனியா பேசுவோம். அதுக்கு அடுத்தது இப்போ பல மாநிலங்கள்ல நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்களே முன் அவங்கள எடுத்துட்டு இருக்காங்க, சில இதுகள் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தமிழகத்திலயும் தமிழக முதல்வர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காரு? சாதிவாரி கணக்கு, அதோ பாரு கவர்னர், இதோ பாரு ஒன்றிய அரசு சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? இல்ல இந்த முதல்வருக்கு வேற என்னங்க தெரியும்? சாதிவாரி கணக்கு சொல்றாரு. என்ன சொல்லியா எடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் இல்லையா? நீங்க என்ன இப்ப முனிசிபாலிட்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அது முனிசிபாலிட்டியா? கர்நாடக அரசு எடுத்துருக்காங்களா? எப்ப 2013-18 எடுத்துட்டாங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நவம்பர் மாசம் தெலுங்கானால இப்ப ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் முதல்வர், நீங்க முதல்வர், பொம்மை முதல்வர், துக்ளக் முதல்வர். இவர் தெலுங்கானா
இந்தியா கூட்டணியில இருக்க முதல்வர் அவர் ஆ. ரேவந்த் ரெட்டி. ஆமா. சித்தராமையா இந்தியா கூட்டணியில இருக்க முதல்வர். ஆ. தேஜஸ்வி யாதவ் கம்பைன் முன்னாடி அவங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க. இந்தியா கூட்டணி முதல்வர்கள் எல்லாரும் கேஸ்ட் சர்வே எடுக்கிறாங்க. நீங்க எடுக்க மறுக்கிறீங்க. அப்போ உங்க அகில இந்திய தலைவர் பிரதமர் மோடின்னு சொன்னா அது தப்பா? ராகுல் காந்தி அவர்கள் நேத்து மகாராஷ்டிரா கடைசி கட்ட நாள்ல பேசுறப்ப என்ன சொல்றாரு, 50% உச்சவரம்பை நீக்கி கேஸ்ட் சர்வே எடுத்து அந்த அந்த ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்திரா சகானி கேஸ்ல என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்னா 50% ஸ்லாப் வைக்கிறாங்க ரிசர்வேஷனுக்கு. அந்த ஸ்லாபை எடுப்போன்றாங்க. யார் சொல்றா? காங்கிரஸ் கட்சியின் எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. அப்போ எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியின் முதல்வர்கள் எடுக்கிறாங்க. இந்திய கட்சியில கூட்டணியில இருக்க ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு, அகிலேஷ் யாதவ் சொல்றாரு. அப்ப இந்தியா கூட்டணியின் ஸ்டாண்ட் வந்து கேஸ்ட் சர்வே எடுக்கணும்னு சொல்லி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நீங்க நாடகம் நடிக்கிறீங்க. நாடகக்காரங்கிறது அரசியல் நாடகம், சினிமா நாடகம் வேற. அது வந்து ஆக்டிங் அதோட முடிஞ்சிடும். இது அரசியல் நாடகம் நடத்துக்கிட்டு இருக்க இந்த பொம்மை முதல்வருக்கு வந்து பிஜேபியோட அகில இந்திய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ, பிரதமர் மோடி தான் டிஎம்கேட அகில இந்திய தலைவர், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க. எலெக்ஷன் வந்துட்டு அதோ பாரு கவர்னர், இதோ பாரு ஒன்றிய அரசு, அதோ பாரு ராஜ்நாத் சிங், இதோ பாரு மோடி அப்படின்னு சொல்லி ஜும்லா பண்ணுவாங்க. சரி, இப்போ கள்ளக்குறிச்சி பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா? அதோட பிரச்சனையே இப்ப வந்து எங்க போகுதுன்னா சிபிஐக்கு போகுது. ஏன் அது தமிழ்நாட்டோட இதுல பவர் இல்லாம ஏன் அப்படி சிபிஐ கொண்டு போறீங்க? அந்த கோர்ட் ரெண்டு பேரும் இணைஞ்சு பணியாற்றுறீங்க, ஆனா மத்திய அரசு அப்படி இல்லையே. அதான் காரணம். இது வந்து சொன்னது வேற யாரும் கிடையாது. மத்திய அரசு கேட்கல, மாநில அரசு கொடுக்குறேன்னு சொல்ல. இன்னைக்கு கூட அமைச்சர், சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் கொடுக்க மாட்டோம்னு தான் சொல்றாரு. சொன்னது கோர்ட்டு. என்ன சொல்லுது கோர்ட்டுன்னா, நீங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட உதவி இல்லைன்னா இப்படி பேரலா விற்க முடியாது. ஏதோ ஒண்ணு இருக்கும், விற்பாங்க, ஒரு பாட்டில் 2 பாட்டில் கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். நீங்க பேரலா வச்சு 10,000 லிட்டர் 5,000 லிட்டர் சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அது இன்னைக்கு உள்ள ஆண்டாண்டு காலமா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கலவராயம் மதபகுதியில. இவ்வளவு பெரிய மாஸ் லெவல்ல நீங்க சாராயம் காய்ச்சறப்போ டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியாம, லோக்கல்ல இருக்க பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்லலப்பா, கோர்ட் சொல்லிருக்கு. ஓகே, மாட்சிமை தங்கிய நீதிபதி சொல்லியிருக்காரு. சரி, அது அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தவறு பண்ண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் முக்கியம். இங்க இந்த பொம்மை முதல்வரும், இந்த பொம்மை முதல்வருக்கான மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்க பொம்மை முதல்வரும் அதோட அதிகாரிகளும் தான் இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு காரணம்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள். இதற்கு பதில் சொல்லுவாங்களா அவங்க? சிபிஐக்கு போகட்டும், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். சரி, பல செய்திகளை நம்ம வந்து இப்போ கலந்துரையாடணும்னா அதுல வந்து நம்ம தளபதியோட நிலைப்பாடு என்னங்கிறது ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க. இது வந்து இந்த நிலைப்பாடுகள் செயல்பாடா மாறணும். செயல்பாடு வந்து அதுக்கு அடுத்தது மக்களிடத்துல போய் சேரணும். மக்களிடத்துல அந்த ஓட்டு வாங்கணும். அப்பதான் இதோட மிகப்பெரிய உங்களுடைய அந்த கனவுகள்ங்கிறது நிறைவேறும். இதில் நிறைவேற்றுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தளபதி அவர்கள் மக்களுக்கான அரசை நிறுவுவார் 26. நன்றி.